ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட ஸ்லீவை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்க்கலனா நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க. இது நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதே மாதிரி தான் லுக் இருக்கும். ஸோ இதில் வந்து பொண்ணு பையனும் மாலை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் இதோட ஹைலைட்டே. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஃபுல் வீடியோவும் போடல, நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நான் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரேசிங். நம்ம ஸ்லீவ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டு வித் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக போட்டு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சாக் பீஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்டர் வந்து பெருசாக வேணும், ஹெவியாக இருக்கணுன்றதுக்காக பார்டர் வந்து நம்ம பெருசாக ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். ஸோ 3 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்டர் வந்து வரணும். ஸோ அது மாதிரி அந்த லைன்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ச். இந்த ஆர்ச் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பேப்பரில் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அது மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சென்டர் எதுன்னு நம்ம இது பண்ணிட்டோன்னா சென்டரில் கரெக்டாக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்கேலர் மெஷர் பண்ணி சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த பேப்பர் வாட்ச் வச்சு நீங்கள் ரஃப்பாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே அவுட்லைன் வந்து ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன நவுந்துருச்சுன்னா அந்த ஷேப் வந்து வராது. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணால் தான் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து டார்க்காக பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே டார்க் பண்ணி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். வித்துலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பார்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன லைன்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். சுகர் பீட், 4 mm பீட், 3 mm பீட், இல்லை ஏதாவது ஃப்ளவர் எது வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லைனாக தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வர மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம், எம்ஜேன்னு. ஸோ சென்டரில் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எம்ஜே வர மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபுல்லாக இருக்க அந்த பார்டர் வந்து கொடுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பையன் பொண்ணு இந்த மாதிரி மாலை வர மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணணும். ஸோ இதில் ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணுனா இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு ஸ்லீவ் ஆல்ரெடி முடிச்சுட்டேன். இது வந்து இன்னொரு ஸ்லீவ். இதில் வந்து பொண்ணு மாலை எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணணும். ஸோ நான் இந்த இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஸோ இந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து பொண்ணு மாலை எடுத்துகிட்டு வர மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேசிங் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது அவுட்லைன் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் நீங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த பொண்ணு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு இதில் கண்ணு வச்சுட்டா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த பார்டரை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுனால எம்ஜேன்றதை வந்து நம்ம ஒரு பைப்பிங் த்ரெட் வச்சு எம்போஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியணுன்றதுக்காக அது பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்டர் வந்து ஃபுல்லாக நான் முடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் என்னென்ன லைன்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் அதே லைன்ஸும் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிசைன் ரெஃபர் வச்சுருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை பார்டரில் ஏதாவது லீஃபு இல்லை கொடி டிசைன் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டருக்கு வர மாதிரி அந்த ஆர்ச்சும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ இந்த நம்ம இங்கே ஒயிட் பீடு இதெல்லாம் யூஸ் பண்ணனால ஆர்ச்சும் வந்து அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி வரைஞ்சி நீங்கள் அந்த அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபில்லிங் வந்து இந்த ஜமிக்கி ஒர்க் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க இந்த இதெல்லாம் வந்து பானை ஸ்டிச் கூட போடலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே புட்டாஸ் வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ புட்டாஸ் வந்து அங்கங்கே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன் சைடு வந்து போட்டுட்டு இதே மாதிரி இந்த சைடும் வந்து இந்த டிசைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சிம்பிள் டிசைன்றதுனால நான் மேக்கிங் வீடியோ வந்து போடலை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ புட்டாஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கங்கே ஃபில்லிங்காக சுகர் பீலில் வந்து நார்மல் நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். கடைசியாக வந்து ஹேங்கிங்ஸ் போட்டு இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும். இது ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு பிகினருக்கு இது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பொண்ணு மாலை எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேங்கிங்ஸ் மட்டும் கடைசியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பையன் மாலை எடுத்துகிட்டு வர மாதிரி. இது வந்து பையன். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.